பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம் 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். டெல்லி ஏர்போர்ட்டில் உள்நாட்டு வெளிநாட்டு விமான முனையங்கள் உள்ளன. இங்கிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் விமானங்கள் புறப்பாடு, தரையிறக்கத்தை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் செயல்படும் ஏடிசி எனப்படும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இன்று காலை திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. ஏடிசியிலிருந்து சரியாக சிக்னல் கிடைக்காததால் விமானங்களின் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. இந்த கோளாறு சில மணி நேரங்களாகியும் சரியாகாததால் 100க்கும் மேற்பட்ட விமானங்களில் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. மேலும் சில விமானங்கள் தரையிறங்குவதிலும் சிக்கல் நிலவியது. இதனால் பயணிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு விமான நிலையத்தை அடைந்தும் அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து புறப்படும் அனைத்து நிறுவனங்களின் சேவையும் பாதிக்கப்பட்டதால் ஏராளமான பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகள் அவர்கள் பயணிக்கும் விமான நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்படி டெல்லி ஏர்போர்ட் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விமானம் புறப்படும் நேரம் குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்ப கோளாறால் பல்வேறு இடங்களிலிருந்து டெல்லி வந்த 100 விமானங்கள் சுமார் 1 மணி நேரம் வரை தாமதமாக வந்தடைந்தன. நேற்றிரவு முதலே தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாகவும் இன்றும் அது நீடிப்பதால் 1500க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர்.